எடுத்து சொல்றோம் தற்கொலையா? இந்த மாதிரி என்ன மாதிரி வயசானவங்களுக்கு அம்மாவா இருக்கிறவன் தற்கொலையா? முன்ன மாதிரி இளைஞருக்கெல்லாம் ஒரு கல்வி சொல்றாங்க, சாப்பிடுறானே அது தற்கொலையா? எவன் நல்லவன் செஞ்சாலும் அரசியலுக்கு பிடிக்காது, அவன் மட்டுமே இருக்கலாம். ஆனா என் புள்ள வரும் பாண்டிச்சேரியில மட்டும் இல்ல, எந்தெந்த இடத்துல அவன் நிக்கிறானோ என் புள்ளதான் வரணும். சின்ன கடையில பூ விற்கிற சுகுணா ஆனந்த் தொகுதி ஆனந்த வீட்டு பக்கத்து தெருவுல இருக்கிற பிளாட்பாரத்துல இருக்கிற சுகுணா, இதை அப்படியே கட் பண்ணாது அப்படியே போடு. போறியா செத்துருவ. கரூர்ல நடந்ததல்ல, செத்துருவ. உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல, என் உயிர் போனா மயிரே ஒன்னாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போவேன். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது, இங்க வந்து நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்துட்டு போறேன். என்ன எல்லாம் போன் பண்ணாங்க, வேலையை லீவ் போடுற, வேலை போடா வேலை, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலை எனக்கு முக்கியம், எனக்கு தேவை என் தலைவன். இது நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, இவ்வளோ கிட்டத்துல தலைவனை பார்ப்பேன், அவர் குரலை கேட்பேன்னு. கண்டிப்பா அவர் தான் சிஎம். அவரை தவிர வேற யாரும் வர முடியாது. மக்கள் கூட நிக்கிறவங்க தான் தலைவர். கரூர்ல நடந்தப்பறம் அவர் போயிட்டாரு. போகல சார், போகல. புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு தான். அங்க மக்கள் வந்து 40 பேர் இறந்து 1000 பேர் 1000 சொல்லலாம். நின்று இருக்கலாம்ல, தப்பு தானே? தப்பு தானா? இப்ப நான் கீழே விழறேன்னா அது ஏன் தப்பு? அவர் தப்பு கிடையாது, நான் தான் பார்த்து நடக்கணும். நான் பார்த்து நடக்கல, நான் கீழே விழுந்துட்டேன். என் மேல தப்ப வச்சுட்டு எதுக்கு அவரை குறை சொல்லணும்? தலைவன் எல்லாம் இதுக்கு காரணம் பார்க்க வந்தீங்க. என்ன நான் பாதுகாத்துக்கணும், தலைவனையும் பாதுகாக்கணும். அப்படி இருந்தா வரணும். நீங்க வந்து கேர்லெஸ்ஸா வந்துட்டு தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது, தப்பு. இன்னைக்கு கூட நிறைய எதிர்பார்த்திருப்பாங்க, அசம்பாவிதம் நடக்கும் நிறைய எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் முஞ்சிலையும் கறி சார், எல்லாரும் முஞ்சிலையும் கறி தான். இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிப்பாங்க. அவ்வளவு சூப்பரா நடந்துச்சு மீட்டிங், யாருக்கும் எந்த ஒரு இதுவும் நடக்கல, சூப்பரா இருந்துச்சு. எங்க சிஎம் வராரு, வந்துட்டாரு. புரியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் எங்க நிக்கிறாரோ அவருக்கு எதிர்த்து நான் போட்டியிட போறேன். 1000 பேர் போட்டிட்டோம் சார், 1000 பேர் போட்டிட்டோம். நமக்கான அவர் ஓட்டையா சாட்டையா இருந்தாலும் சரி, திருப்பி வாங்கி அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு. அவரை வேட்டை ஆடிடுவோம், எந்த சாட்டையும் வர முடியாது எங்க அண்ணன் கிட்ட. எதுக்காக டிவிக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லதுக்கு நடக்கத்தான். இப்போ எவ்வளவு போயிடுச்சு. ஆமா, இப்ப நடக்கிறது என்ன? மக்களாட்சி நடக்குது, மன்னர் ஆட்சி நடக்குது. மக்கள் தான் ஓட்டு போட்டோம், மக்களுக்காக என்ன செஞ்சாங்க? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய கொடுத்துட்டு கரண்ட் பில்லி வீட்டு வரலையும் 3000 ரூபாய் போடுங்கன்னா ஓகேவா? ஒரு மாசம் செல்லுக்கே ரீசார்ஜ் 1000 ரூபாய் எங்களுக்கு வேணாம் சார், நாங்க தரோம். அவங்களுக்கு 2000 ரூபாய் வச்சுக்க சொல்லுங்க வீட்டு செலவுக்கு. எங்களுக்கு அவங்க காசு தேவையில்ல, காசுக்கு வரல. இப்ப வந்த கூட்டம் ஒண்ணு கூட காசுக்கு வரல. எல்லா இடத்துலயும் காசு கொடுத்தாதான் கூட்டம் வரும். இங்க நாங்க எங்க தலைவனுக்காக வந்திருக்கோம். பொறுமையா இருக்கிறோம். ஆனா 2026 எங்களோட இதை நீங்க வேகத்தையும் சரி என்னோட இதையும் பார்ப்பாங்க. அன்னைக்கு நேரில் நம்ம பார்த்தோம். அதே 2026 நாங்க ஜெயிச்சுட்டு அந்த 2 பாய்ஸை யாருன்னு அப்ப தெரியும், டிவிகே பாய்ஸ்னா யாருன்னு. சரிங்களா? 2026 டிவிகே தான், தளபதி தான். அவங்க வந்து வீசு போறதுக்கு ஒரு இண்டு போறதுக்கு இப்ப நீங்க தான் இருக்கீங்க, தளபதி கேக்குறீங்க. ஆனா நம்மளாம் சொல்லணும், அவங்களாவது வந்து நம்ம வீசு போகணும், பெரிய ஆளாகும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதால அவங்க எத்தனை அடி வாங்க போறாங்க தெரியல. ஒரு நாள் கண்டிப்பா அவங்க வந்து நம்ம கண்ணுல படுவாங்க. அன்னைக்கு இந்த டிவிகே பாய்ஸ் யாருன்னா தெரியும், அன்னைக்கு அவங்க பாப்பாங்க. ஆனா இன்னைக்கு டிவிக்கே பொறுமையா இருக்கும். 2026 நாங்க ஜெயிச்சுட்டு அவரை தேடி எங்க இருந்தாலும் சரி அன்னைக்கு போய் நாங்க பேசுவோம். சரிங்களா? தளபதி பார்த்தனா